வாவாத்தியார திரைப்படத்துக்குள்ளலாம் கம்பேர் பண்ணா இந்த படம் நல்லாவே இருக்கு. இது ட்ரிபிள் டி படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கும், அவர் தான் நடத்தி வைக்கணும். நேர் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சாவு விழுந்துரும், அதையும் இவர் தான் நடத்தி வைக்கணும். ரெண்டு பேரும் ஒரே டைமில் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி சால்வ் பண்ணாலும் தான் படத்தோட ஸ்டோரி. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கதை, ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லாமல் ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு காமெடி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காமெடிஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்து. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு இடையில இருக்க காமெடி, மாப்பிள்ளை தோழன் இடையில இருக்க காமெடி, சிங்கிள் சைடாக ஒருத்தன் வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுவான் அந்த பொண்ணை, அவனை வச்சு பண்ண காமெடிஸ் இதெல்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. டேரக்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து ரொம்ப தேடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா ஆடியன்ஸுக்கு இவங்கெல்லாம் நியூ ஃபேஸாக இருக்கனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பண்ண காமெடி ஒர்க் அவுட் ஆகல. அவங்கள பார்த்து செகண்ட் ஹாஃப்ல இதே மக்கள் பண்ணுற காமெடி வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம கொஞ்சம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். தம்பி ராமையோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இளவரச ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீவா தான் டோட்டல் படத்தை வந்து ஷோல்டரில் தூக்கிட்டு போறாரு. ஸோ படத்தில் வந்து ஜீவா, இளவரசி இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் ஆடாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக படம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வந்து நல்லா இருந்துச்சு படத்தில். படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ரொம்ப சூப்பரான படம் பார்த்து ஃபீல் இருக்காது. பட் நீங்கள் பொங்கலுக்கு போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு ஃபீல், ஒரு ஆவரேஜ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மோசமான ஃபீல் படம் பார்த்து ஃபீல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆப்வியஸ்லி ஒரு லேக் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே சார். நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்க, நான் அதை பிரிச்சு சொல்றேன். டி 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 ஓகேவா? படம் வந்து கதாநாயகனே வந்து ஜீவா இல்லைப்பா, ரெண்டு குடும்பம் தான் கதாநாயகன். நான் சொல்றது புரியுதா? ஒன்று எழு வீடு, இன்னொன்று வந்து கல்யாண வீடு. எழு வீட்டுக்கு போகிறதா, கல்யாண வீட்டுக்கு போகிறதா, எழு வீட்டில் போயிட்டு அழுவுறதா, கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்றதா, இதுதான் கதை. கதை உண்மையிலே எல்லாருக்கும் புரியும். அது எனக்கு இருந்தாலும் புரியும் தான். ஏன்னா நம்மளோட குடும்பத்திலே இருந்தால் கூட ரெண்டு சொந்தக்கார இருக்காங்க. நம்ம சொந்தக்காரர் நிறைய விரிவாக்கமாக இருப்பாங்க, ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இருப்பாங்க, மாமா மச்சாங்கள். இப்போ ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதே தேதியில என் சொந்தக்காரர் இறந்துடுறாரு. கல்யாண வீட்டுக்கு போனா, ஏழு வீட்டுக்கு போனா, இதுதாங்க கதை. முடிவு பண்றது நான் தான். இதுதான் எப்ப முடிவு பண்றதாரு ரெண்டு குடும்பம். அந்த குடும்பம் விட்டு கொடுக்காம ஈகோ பார்த்ததுனால பெரிய விபரீதமா ஆகுது. ஓகேவா? கல்யாண வீடு மாதிரி தெரியல, எழு வீடு மாதிரி தெரியல. ஆரம்பத்துல தெரிஞ்சது கல்யாண வீடுன்னு பல்பெல்லாம் போட்டு, எழு வீடு தெரிஞ்சது எல்லாம் சுத்தி எழுந்தது. ஆனா கதாநாயகன்ன்றத வாட்டர் டேங்கி அது உடைஞ்சு ஊர் மக்கள்ல வந்த பிறகுதான் ரெண்டு பேரையும் உணர வைக்குது. அது ஒரிஜினலாவே நடிச்ச மாதிரி தெரியுது. ஒரிஜினலே அவங்க தாத்தா இறந்துட்டாரான்னு தெரியல. யாரு? தம்பி ராமர். ஒரிஜினலா அவன் பொண்ணுக்கு தான் இவர் கல்யாணம் பண்றாரான்னு தெரியல, இளவரசன். அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமான ஒரு கேரக்டர், அந்த அளவுக்கு ஒரு பிடிவாதமான தம்பியார் ராமகிருஷ்ண கிட்ட இருக்குது. தன் தாத்தா இருந்தா எப்படி விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, தன் மகளை கல்யாணம் பண்ணிட்டு குறிக்கோளா இருக்கிறாரு இளவரசர். கதை கரெக்டா ஸ்கிரீன் பிளே வருது. தமிழ் படம் தான்.
ஆமாம் சார். ஆமாங்க சார். படம் நல்லா இருக்கு சார். ஜீவா படம் நல்லாவே இருக்கு. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இது ஒரு நல்ல ஒரு காமெடியான நல்ல படம். நல்லா இருக்கு. நம்ம ஜீவா கிட்ட நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே இதுல இருக்கு. மெசேஜ்லாம் அப்படிலாம் இல்லை சார். அதாவது அந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர், அந்த ஊர்ல வந்து கல்யாணம் நடக்குது. அதே அதே இடத்துல வந்து தம்பி ராமையா அந்த ஊர்ல இருக்காரு. அவரோட அப்பா இறந்துடுறாரு. தம்பி ராமையா வந்து என்ன பண்ணா, ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு பகலாம் இருந்திருக்கும். அந்த பகையை ஒரு மனசுல வச்சுட்டு என்ன பண்றாரு, கல்யாணம் நடந்தாலும் அதே 10:30 மணிக்கு தான் எங்க அப்பாவோட பாடி எடுத்தாகணுன்றாரு. இவர் என்ன பண்றாரு, இளவரசு என் பொண்ணு கல்யாணம் அந்த 10:30 மணிக்கு தான் நடந்தாகணும். 2 பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் விட்டு கொடுத்தாங்களா இல்லையா, நடுவில் வந்து ஜீவா தான் காம்ப்ரமைஸ் பண்றாரு. அவர் தலைவரா இருந்து பண்ணாரா இல்லையா, இந்த ஒரு சின்ன கண்டென்ட் சார் அழகா கொண்டு போயிருக்காங்க. அது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது சார். நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா ஜீவா ரொம்ப ஏன்னா நல்லா எங்கே தான்ங்கிறாரு. அவன் நல்லா எங்கே இருக்கு, நல்ல காமெடி லவ் சீன்ஸ்லாம் வச்சிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தவறிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பண்ணிருக்கலாம். தம்பி ராமையா ஏகனும் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணிருக்காரு. அவர் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து அதிகமாக ஜீவா சீனை சேர்த்துருக்கலாம். ஜீவாவுக்கு ஒரு ஃபேர் கொஞ்சம் வச்சு காட்டியிருக்கலாம். ஏன்னா அதே ஊர் தானே, அதே ஊரில் கிளைமேக்ஸில் கொஞ்சம் வேறு இருக்குது. நீங்கள் பாருங்கள், கிளைமேக்ஸ் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். நான் என்ன சொன்னால், அந்த கிளைமேக்ஸில் வச்ச ட்விஸ்ட் சீனை இடையிலேயே வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். ஜீவா ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம ஜீவாக்கே வந்து இது ஒரு புதுமையான கண்டென்ட், அவருக்கே ஒரு புதுசு தான். ஏன்னா ஆமாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் நல்ல சீன்ஸ், நல்லா தேட்டரில் வந்து உழுந்து சிரிக்கிற மாதிரி சீன்ஸுங்க நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. படம் உள்ளே வந்தாங்கன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க சார். அந்த அளவுக்கு நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் ஜாலியாக இருக்குது. நம்ம பராசக்தி, வாவாத்தியார் திரைப்படத்துக்குள்ளலாம் கம்பேர் பண்ணால் இந்த படம் நல்லாவே இருக்குது.